ஏய் வாடி. என்னடி பண்ண போற? தேங்காய் உடைஞ்சிருச்சு மேடம். இப்பயே சாமி கிட்ட சொல்லி ஏதாவது பரிகாரம். ஒரு காரமும் வேணும். நீ வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. இது என் குடும்ப விஷயம். அந்த தேங்காய் உடைஞ்சிடுச்சு, உடையல. அத பத்தி உனக்கு எந்த கவலையும் வேணாம். எதை எப்ப எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓவர் ஆக்ட் பண்ணாம அந்த பக்கம் ஓரமா போய் நில்லு. இல்ல மேடம், அது வந்து ஏய், தேவையில்லாம என் ஃபேமிலி மேட்டர்ல மூக்க நுழைச்ச மூக்க அறுத்துடுவேன். பொடி போ. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம நல்லபடியா நடக்கணும். தேங்காய் கீழே விழுந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சாமி, இது ஜீவா சார் கட்டின பரிகாரமா நினைச்சு ஏத்துக்கோ. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும். ஏய் பூங்குடி, என்ன பண்ண? இந்த தேங்காய் அவுத்து விடலான்னு பாத்தியா? இல்ல அப்போ அதையும் தொட்ட? இல்ல, தொட்டு கும்பிட்ட மேடம். நீ எல்லாம் கும்பலன்னு யார் அழுதா? எங்களுக்கு தெரியாதா நீ மனசுக்குள்ள என்ன வேண்டி இருப்பன்னு? சீதா, கோயிலுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை ஏன் திட்டிக்கிட்டு இருக்க? வா இங்க. குலதெய்வம் தான் நம்ம பிரார்த்தனையை ஏத்துக்குச்சுல்ல. இந்த சந்தோஷமான நேரத்துல நல்ல விதமா பேசணும். நம்ம வம்சத்துல பிறந்தவங்கள இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். அந்த சந்தோஷமே எனக்கு போதும். எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? ஆமா, இந்த பூஜை முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்பதான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே ஆக வேண்டியதை பாப்போம். ஆமாமா. ஐயா, இங்க கொஞ்சம் வாங்களேன். இந்த வரேம்மா. கட்டின தேங்காயை பாத்தீங்களா? பாத்த சாமி, எப்படி கட்டியிருந்தோமோ அப்படியே இருக்கு. சரிங்கம்மா. இவ்ளோ காத்துலயும் அப்படியே இருக்கிறது அதிசயம் இல்ல? அதுக்கு நாம தானே காரணம். நாம தான் மனசார கூட ஒருத்தருக்கு கெடுதல் நினைக்க மாட்டோமே. என்ன தீபி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இங்க போறா,
தீபிகா உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? அங்கிள் எனக்கு இப்பவே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சந்தோஷமா இருக்கு. என்னப்பா எப்போ ஏதாவது சொல்லிட்டே வருவ, இன்னைக்கு சைலண்டா இருக்க? அதான் கல்யாணம் ஆக போகுதுல்ல, பொண்டாட்டி முன்னாடி சைலண்டா இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை இப்பவே ட்ரைனிங் எடுக்கிறார் போல இருக்கு. எப்பவுமே இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான். சாமி, இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? மலை உச்சிக்கு போய் அங்க இருக்கிற சாமி முன்னாடி பையனும் பொண்ணும் விளக்கு ஏத்தணும். அதோட இந்த பூஜை முடியுது. சரிங்க சாமி, அப்படியே செய்யறோம். போறப்ப நடுவழியில ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் இருக்காரு. ஆ. அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனா மனசாலையும் அண்ட சராசரங்களையும் பாக்குறவரு. அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மேல போங்க. சரிங்க சாமி. அவர் உங்களை நல்லா வாழ்த்தி அனுப்புனாருன்னா உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு கவலையே இல்லை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. சரி, சரிங்க. வரோம். வரோம் சாமி. வாங்க. வாங்க போலாம். வாங்க எல்லாரும் வாங்க போலாம். வாங்க எல்லாரும் போலாம். வணக்கம் சாமி. உன் மனசுல இருக்கிற எல்லா குறையும் சீக்கிரமா நீங்க போகுது. அழுக்கு இருக்கிற இடத்த மழை வந்து சுத்தப்படுத்திட்டு போற மாதிரி உன்னை சுத்தி இருக்கிற அழுக்க பகவான் தன்னுடைய அனுக்கிரகத்தினால சுத்தம் பண்ண போறாரு. நீ கவலையே படாத. உன் காலடி இங்க பட்டதுனால உன் கர்மம் எல்லாம் நீங்க போகுது. சீக்கிரமாவே உன் குடும்பத்துல நல்லது ஒண்ணு நடக்க போகுது. எப்பவுமே சாமி சரியாதான் சொல்லுவீங்க. சாமி, இவ என் பேத்தி தீபிகா. இவ கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க குடும்பத்துல நடக்க போற ஒரு நல்ல விஷயம். அது சிறப்பா நடக்கணும்னு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். வேண்டுதலுக்காக தேங்காயும் கட்டிட்டோம். அதுவும் நல்லபடியா நடந்துருச்சு. தேங்காய் கீழே விழாம மரத்திலே நின்னுருச்சா? சாமி, அந்த தேங்காய் நல்லபடியா நின்னுடுச்சு. சாமி, இவ தான் என் பேத்தி தீபிகா. இல்லையே, மூத்த வாரிசு ஒண்ணு இருக்கணுமே. ஆமா சாமி, அவ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டா. இப்போ அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல சாமி. அது உயிரோட தான் இருக்கு.
நீ அதை பத்தி யோசிக்கலைனாலும் அது உன்னை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கு. உன்னை சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கு. உன் அருமை பெருமை எல்லாம் அது வந்து தான் காப்பாற்ற போகுது. அது வரப்போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. சாமி, என் பேத்திய ஆசீர்வாதம் பண்ணி அவளை போச்சொல்லு. புரியலையா? அவளை போச்சொல்லு. தீபி, நீ கொஞ்சம் ஓரமா போய் நில்லுமா. அவளை முன்னாடி வர சொல்லு. சாமி, யார வர சொல்றீங்க? பின்னாடி நிக்கிறவளை முன்னாடி வர சொல்லு. நீ இல்ல, பின்னால நிக்கிறவளை வர சொல்லு. பூ போல மனசுக்காரி, தான் பேர்லயே பூவை வச்சிருக்கிறவ, அவளை வர சொல்லு. பூங்குடி, பூங்குடி, உன்னதாமா கூப்பிடுறாரு. வா, வந்து நில்லு. வணக்கம் சாமி. நல்லாரு நல்லாரு. உன் மனசுல நீ ஆசைப்பட்டதெல்லாம் சீக்கிரமாவே நிறைவேறும். நீ ஒரு மகாராணி மாதிரி கோட்டை கட்டி வாழ போற. உன்னை சுத்தி இருக்கிற பீடையெல்லாம் சீக்கிரமா விலக போகுது. மேல இருக்கிற தெய்வத்துக்கிட்ட மனம் உருகி வேண்டிக்கிட்டு அவர் முன்னாடி விளக்கேத்திட்டு போ. உன் வாழ்க்கை இனி ரொம்ப வெளிச்சமா இருக்க போகுது. போயிட்டு வா. எவ்வளவு பெரிய ஆளுங்க வந்து என்னதான் கர்ணம் போட்டாலும் சாமிக்கு பிடிக்கலன்னு வையேன், துரத்தி விட்டுருவாருமா. அவர் மனக்கண்ணாலேயே பார்த்துட்டு இருப்பாரு. யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கூப்பிட்டு அருள் வாக்கு சொல்வாரு. உன் எதிர்காலம் அமோகமா இருக்க போகுது. நீ நல்லா இருப்பம்மா. சந்தோஷமா போயிட்டு வா. என்ன தீபி, அந்த சாமியார் உன்னை ஆசீர்வாதம் பண்ணாம இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புறாரு? யாரடி அவன்? யார் அவன்? ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரன். பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கான். அவன் எனக்கு ஆசீர்வாதம் தர மாட்டானா? அவன் அவ்வளவு பயங்கர சக்தி உள்ளவனா இருந்தா முதல்ல அவன் நல்லா இருக்கணுமே. அவனுக்கே கண்ணு தெரியாம இப்படி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கான். வேணாம் தீபிகா, எல்லாரும் அவரை சக்தி வாய்ந்த சாமியார்னு சொல்றாங்க. சக்தி வாய்ந்த சாமியார் இல்லடி, சதிகார சாமியார். ஏய், அவரை மரியாதை இல்லாம திட்டாத. ஏதாவது சாபம் விட்டுற போறாருடி. என்ன பயம் காட்டுறியா?
அந்த கிழவன் சொன்னா நடந்துருமா? இந்த மாதிரி குக்ட் அப் ஸ்டோரிஸ்க்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு மரியாதை கொடுக்கறவங்களையே தூக்கி எறிஞ்சிட்டு போறவன் தான். ஏதோ நாயை துரத்துற மாதிரி துரத்துறான். சீ, என்னால டாலரேட்டே பண்ண முடியல. போகட்டும் விடு தீபி. ஏதோ கண் திருஷ்டி நினைச்சு விட்டுட்டு போயேன். ஜீவா ஃபேமிலி எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு அந்த ஆளு என்ன பின்னாடி போன் துரத்துனப்போ அங்க நின்னவங்கள என்ன எப்படி ஒருவருப்பா பார்த்தாங்கன்னு தெரியுமா? நான் அப்படியே நொறுங்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த வேலைக்கார நாய்க்கு பிரெஃபரன்ஸ் கொடுத்து கூப்பிட்டு ஆசீர்வாதம் வேற பண்ணான். அந்த கண்ணு தெரியாத பரதேசி இந்த தர்தர புடிச்ச பரதேசியை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுது. ஏனோ எனத்தோட தானே சேரும். ஒருவேளை நம்ம இங்க வரதுக்கு முன்னாடி அந்த பூங்கொடி ஏதாவது கொடுத்து சாமியாரை கரெக்ட் பண்ணிருப்பாளோ? அதுக்கு சான்ஸே இல்ல. அப்போ அவர் சொல்றது நடக்கும்னு சொல்றியா? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அந்த பிச்சைக்கார நாய் அவளால ஓட்டு வீட்லயே வாழ முடியாது, எப்படி கோட்டை கட்டி வாழ முடியும்? நம்புறதுக்கு இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? ஏதாவது மேஜிக் நடந்துச்சுன்னா? என்னடி சொல்ற? இல்லடி, பொதுவா இந்த மாதிரி அழுக்கு சாமியாரு, கண்ணு தெரியாத சாமியாரு, இப்படி வித்தியாசமா இருக்கவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா பழிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சாமியாரு பூங்கொடி கிட்ட என்ன சொன்னாரு? உன் மனசுல இருக்க ஆசை நிறைவேறும், நீ மகாராணி மாதிரி கோட்டை கட்டி வாழ போறன்னு தானே ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆமா. அவ மனசுல இருக்க ஆசை என்ன? ஜீவா கூட வாழணும்னு தானே. அதான் நடக்காதே. ஜீவாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனே. பண்ணிக்க தானே போற, இன்னும் பண்ணிக்கல. ஒருவேளை அவ பண்ணிக்கிட்டானா? அவ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ ஆசை நிறைவேறும். அப்புறம் அவ மகாராணி மாதிரி கோட்டை கட்டி வாழ போறா. ஏன் கூட வந்துட்டு ஏன் கிட்டயே வாங்கி தின்னுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? இங்க நான் சப்போர்ட் பண்ணல தீபி, நடக்க சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்றேன். ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே வாங்கி மிதிச்ச கீழே விழுந்து செத்துருவேன். என் பக்கத்துல இருக்கிறவங்க நெகட்டிவா யோசிச்சாலே எனக்கு பிடிக்காது. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி நின்னுட்டு ஏன் கிட்டே நெகட்டிவா பேசிட்டு இருப்பேன். தீபிகா, ஆத்திரப்படாத. உனக்கு பாசிட்டிவான விஷயம் எல்லாம் நடக்கணும் தானே அவ இப்படி எல்லாம் பேசுறா. ஒரு ஆத்திரத்துக்கு அப்படியே உன்ன ஏன்டி நீங்களும் அந்த சாமியார் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? அந்த சாமியார் என்ன கடவுளே நேரா இறங்கி வந்து அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் நான் விட மாட்டேன். ஜீவாவை அவளுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். மலை உச்சில இருக்கிற கோவிலுக்கு அவ விளக்கேத்த வருவாள. விளக்கு ஏத்துனாதானே அவ வாக்கு பலிக்கும். நான் அவளை எங்க கொண்டு போய் இறக்குறேன்னு பாரு. இன்னியோட அவ வாழ்க்கையே முடியணும். அந்த கண்ணு தெரியாத சாமியார என்னடா நீ கொடுத்த வாக்கு இப்படி பலிக்காம போயிடுச்சேன்னு ஜனங்கள்லாம் காரி துப்பன். எனக்கு எதிரிங்களே இருக்க கூடாது. இனி யாரும் எதிரி ஆகிறதுக்கு நினைக்கவும் கூடாது. ஆமா, எல்லாரும் ஏன் அமைதியா வரீங்க? ஏதாவது கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு வந்தா தானே டயர்டு தெரியாது. தீபிகா, ஏன் டல்லா இருக்க? உன் ஃபேமிலியில யாரும் வரலன்னு வருத்தமா இருக்கியா? சார், அதான் மூட்டு வலிக்குது முழங்கால் வலிக்குதுன்னு ஆளாளுக்கு ஒதுங்கிட்டாங்களே. தீபிகாவோட டென்ஷனுக்கு வேற ரீசன் இருக்கு சார். பின்ன
அந்த கண்ணு தெரியாத சாமியார் உன்னை ஆசீர்வாதம் பண்ணலான்னு வருத்தமா? சச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெரி குட் தீபிகா. இப்படிதான் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு மாதிரியான வேவன் சமாச்சாரம். நீங்க என்னதான் சொல்லுங்க சார், அந்த சாமியார் அப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது. ராகினி, அது அவரோட இஷ்டம். தீபிகாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணல, பூங்குடிக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு. எனக்கு எதுவுமே சொல்லல. வாடி வா, இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்.